Hello friends, welcome to Congo Foodies. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான டிஃபன் ரெசிபி மேத்தி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க. இந்த சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல்ல 1.5 கப் அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாங்க. அதே கப்ல 1 கப் அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரையை நான் 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இலையை மட்டும் தான் எடுத்துர்க்கேங்க, தண்டு எடுக்கல. தண்டு போட்டால் ரொம்ப கசப்பாக இருக்குங்கிறனால வெறும் இலையை மட்டும் போட்டிருக்கேன். கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதில் 1 ஸ்பூன் சர்க்கரை போடுறதுனாலுமே கூட போடலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை யூஸ் பண்ணலைங்க, நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க, அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு எனக்கு 3/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் ஊற விட்டுறலாங்க. இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவும் நல்லா ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ இதிலிருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். இதை கோதுமை மாவு தூவி எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு லேசாக தேய்ச்சிக்கலாங்க. வெந்தயக்கீரையில் நிறைய நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது நிறையா நார்ச்சத்து இருக்குது, நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, நிறையா மினரல்ஸ் இருக்குது, அயர்ன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது இந்த வெந்தயக்கீரையில். இந்த வெந்தயக்கீரையை நம்ம டயட்டில் வாரத்தில் ஒரு 2 டைம் வரை சேர்த்திக்கணுங்க. வெந்தயக்கீரையில் எப்போவுமே பொரியல் குழம்புன்னு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்தியும் செஞ்சு சாப்பிட்லாங்க. சப்பாத்தி இப்போ நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இதை இப்போ சுட்டுடலாம். தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுமே இந்த சப்பாத்தியை போட்டுடலாம். இதை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நம்ம சுட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 சைடுமே திருப்பி போட்டுடலாம். லேசாக வேக விட்டதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போது 2 சைட்ஸுமே திருப்பி போட்டு லைட்டாக வேக விட்டாச்சுங்க. இப்போ இதில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நம்ம மாவு யூஸ் பண்ணி சப்பாத்தி சுட்டுருக்கிறனால அந்த மாவு லேசாக சப்பாத்தி மேலே ஒட்டிகிட்ருக்கும். சைட்ஸில் எண்ணெய் ஊற்றிட்டு லேசாக மேலேயும் சப்பாத்தி மேலேயும் எண்ணெயை தொடச்சி விட்டுடலாம். 2 சைட்ஸுமே அப்பப்போ ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஒரு டைம் திருப்பி போட்டு நல்லா 2 சைட்ஸுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரை இதை வேக விட்டுக்கலாம். கண்டினியூஸாக ஒரே சைடே வேக விடக்கூடாதுங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் ஒரு டைம் திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இப்போ நம்மளோட சப்பாத்தி மேத்தி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது நான் இன்றைக்கி பூண்டு சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். இந்த மேத்தி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.